dear students. Nowadays we have to discuss about the chapter 4 principles of inheritance and variations. The last class we had discussed about the multiple alleles. So what are the types of blood antigens and what are the enzymes related to these alleles and how many genotypes and phenotypes is related to the blood group designings and where it is located the chromosomes of blood group antigens. Okay, and next is RH factors and the RH factor disorders is causing the erythroblastosis fetalis. So these it will be thoroughly studied about that last class. Okay, so in this class we will learn about the sex determination. Okay, how many pairs of chromosomes in human mom? So in human considers the 46 chromosomes. How many chromosomes in human? So this chromosomes is not constant for all organism. எல்லா ஆர்கானிசமுக்கே 46 குரோமோசோம் இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் அதனுடைய ஜீனோமிக் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த குரோமோசோம்ஸ் இருக்கும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது குரோமோசோம்ஸ் 46 குரோமோசோம்ஸ் வந்து இருக்கு. இந்த 46 குரோமோசோம் எப்படி இருக்கும்? 23 pairs அரேஞ்ச்டா இருக்கும். How it is will be arranged? The 46 chromosome, it's a 23 pairs arranged. So the 46 chromosomes, two types of chromosomes. So what are the two types of chromosomes? One is autosomes. One is autosomes. Another one is allosomes. One is autosomes. Another one chromosomes is allosomes. What is autosomes? The autosomes is otherwise it is called as somatic chromosomes. Somatic chromosomes or otherwise it is called as a body chromosomes. This is a body chromosomes. Okay. So in the allosomes it's a sex chromosomes. So in the chromosomes so these are the sex chromosomes or allosomes only is responsible to for sex determining the progeny or the offsprings responsible. Okay, so sex chromosomes. Okay. So what are the allosomes? இப்போ இதுல வந்து autosomesல இந்த 23 pairsல 22 pairs வந்து உள்ள வந்துரும். அப்ப 22 pairsனா டோட்டலா எவ்வளவு? 44 chromosomes இங்க வந்துருவாங்க. Okay. Remaining 2 chromosomes. 2 chromosomesனா என்னது? 1 pair. ஒரு pair. சரிங்களா? So இந்த 1 pairல இப்ப ரெண்டு விதமா இருக்கு. நீங்க sex chromosomes ரெண்டு விதமான sexes இருக்கா? ஒன்னு வந்து என்னது? Female. இன்னொரு வந்து என்னது? Male. Okay, so இந்த ஃபீமேல்ல மத்தபடி எல்லாத்துக்குமே ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த ஆட்டோசோம்ஸ் வந்து எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். சரிங்களா? பட் இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல ஃபீமேலா இருந்தா எப்படி இருக்கும்? மேலுக்கு எப்படி இருக்கும்? மேலுக்கு மட்டும் இந்த அல்லோசோம்ஸ்ல மட்டும் தான் டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். சரிங்களா? ஃபீமேலா இருந்தா அவங்களுக்கு வந்து XY குரோமோசோம்ஸ் இருக்கும். சரிங்களா? மேலுக்கு இருந்துச்சு ஃபீமேலுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து XX குரோமோசோம்ஸ் இருக்கும். சரிங்களா? மேலா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு XY குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த XX குரோமோசோம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு X ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டு அல்லேல்ஸுமே ஒரே மாதிரி தான் என்னன்னு சொல்லுவோம்? ஹோமோசைகஸ் எங்க சொல்லுவோம். சரிங்களா? அதே போல இங்க என்ன சொல்றோம்? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால திஸ் இஸ் கால்ட் as a ஹோமோகேமெட்டிக். அப்ப ஹோமோகேமெட்டிக் ஃபீமேல்ல இருக்கிற குரோமோசோம்ஸ் வந்து ஹோமோகேமெட்டிக். மேல்ல வந்து என்ன இருக்கு? ஹெட்டிரோகேமெட்டிக் இருக்கு. X வேற Y வேற. சரிங்களா? ரெண்டுமே வேற gametes. Okay, so these are the gametes is called as the heterogametes. So இந்த ரெண்டு gametes தான் சேர்ந்து என்ன பண்ண போகுது? is a determine the sex of the offsprings. எம்ப்ரியோட செக்ஸை வந்து இவங்க தான் டிட்டர்மைன் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ இந்த gametes இதை எது வந்து மெயின் ரெஸ்பான்சிபிள்? இப்போ வந்து மேல் ஆர்கானிசம்ஸ் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்ஸ்பிரிங்ஸ்ல எந்த குரோமோசோம்ஸ் மெயின் ரெஸ்பான்சிபிள்னா இந்த மேல்ல இருக்கிற Y குரோமோசோம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் இதுல வந்து ரெண்டு gametes இருக்கு. ஓகே, ஸோ இதில் ரெண்டு கேமிட்ஸ் இருக்குது. X கேமிட்ஸ், ரெண்டு X கேமிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு X கேமிட்ஸும் சேர்ந்துச்சுன்னா அது ஃபீமேல் தான். அதே போல் இந்த X கேமிட்ஸ், இந்த Y, ஸோ இது மட்டும் சேர்ந்தா மட்டும்தான் இது என்னவா மாறும்? மேலாக மாறும். ஸோ திஸ் இஸ் XX, ஸோ இது வந்து ஃபீமேல் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் XY. ஸோ அப்போ யார் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேல் ப்ரோஜனி உருவாகணும்னா யார் தான் ரெஸ்பான்சிபிள்? இந்த ஹெட்டிரோகேமெட்டிக் மேல்ல இருக்கிற Y குரோமோசோம்ஸ் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேல் வந்து மேல் டிட்டர்மைனிங் இன் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். டிட்டர்மைன் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து மேலா இருக்கணும்னா இந்த ஹெட்டிரோகேமெட்டிக் ஹெட்டிரோகேமெட்டிக்ல இருக்கிற இந்த Y குரோமோசோம்ஸ் தான் என்னது? Y கேமிட்ஸ் தான்
ரெஸ்பான்சிபிள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்காது சரிங்களா. அந்த 46 குரோமோசோம்ஸுமே எல்லாத்துக்குமே எப்படி இருக்காது, காமனாக இருக்காது. ஓகே, ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் வேற வேற இருக்கும். வேற வேற இருந்தாலும் இந்த ஒவ்வொரு பட் இந்த கண்டிஷன்ஸ் வந்து அல்லோசோம்ஸ்ங்கிறது XXXY தான். ஓகே, பட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் மேல் வந்து ஹெட்ரோகேமிட்டியாக இருக்கும் சரிங்களா. சில கண்டிஷன்ஸில் பார்க்குறப்ப ஃபீமேல் வந்து ஹெட்ரோகேமிட்டியாக இருக்கும். ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி, அது எப்படி ஃபீமேல் வந்து ஹெட்ரோகேமிட்டியாக இருக்கும்? இப்போ ஃபீமேல் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் எக்ஸ் தான். பட் சில கண்டிஷன்ஸில் ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி கண்டிஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸு இவங்க வந்து என்னவா இருப்பாங்க, இவங்க ஃபீமேல் தான் XYயாக இருப்பாங்க. ஃபீமேல் தான் XYயாக இருப்பாங்க. மேல் தான் என்னவா இருப்பாங்க, XXஆ இருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த கன்ஃபியூஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஃபீமேல் கேமிட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை நான் இசட்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஒய்யை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இசட் இவங்க யாரு, அப்போ இவங்க எக்ஸ்னா என்னன்னு வச்சுருக்கோம், இசட் மெத்தட். அப்படிங்கிறத வேரியஸ் டைப்ஸில் நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசமையும் என்னென்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அல்லோசோம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்ஸோட. தட் இஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஆர்கானிசம்ஸ். The first is male heterogamety. The first type is male heterogamety. And next type is a female heterogamety. Female heterogamety. And next is a haplodiploidy. Haplodiploidy. What is the examples of haplodiploidy? Already we had studied in first lesson. Yeah, in parthenogenesis, it's a haplodiploid. Example is honeybee. Okay, the honeybee is the examples of this haplodiploidy. Later we will discuss. First we have to complete what is the male heterogamety and female heterogamety. Okay, so in this condition, the first condition is a male heterogamety, means male is a heterogamety. So one condition, if it is a XX female, in this condition the Y is absent, that is a XO male. One condition is XO male. So what is the examples of this? Is the bugs, cockroach. The examples is very much in one word. And what is the examples of this XO type அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. So next is bugs, cockroach, and next is grasshopper. So these are the examples of XO type. And next condition is XX female, and next is XY male. So these are the conditions is occurring. First condition in it is the man, that is a human beings, and next is it's a Drosophila. The Drosophila is the housefly. Drosophila melanoclaster is a housefly. So in this condition we had seen the XY type of sex determination is present. Okay, and this is the genetic balance mechanism. So this type is called as the genetic balance mechanism. And next heading is male heterogamety. Female heterogamety. So in this condition, is a female is a heterogamety condition. I already said that how did we have to conclude, எப்படி நம்ம வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ எக்ஸ் இங்க வந்து எப்படி இருப்பாங்க, ஃபீமேல் தான் ஹெட்ரோகேமிட்டியா இருப்பாங்க, எக்ஸ் ஒய்யா தான் ஃபீமேல் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸுக்கு என்னன்னு வச்சுக்கணும்னு சொன்னோம், இசட், ஒய்யை வந்து டபிள்யூ. ஸோ எக்ஸ்வா இருந்தாங்கன்னா இவங்க வந்து எப்படி இருப்பாங்க, இசட் மெத்தடா இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், இசட்டா வச்சுக்கிறோம், ஒய்யை வந்து டபிள்யூவா வச்சுக்கிறோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இங்க யார் இருப்பாங்க, இங்க வந்து ஃபீமேல் தான் ஹோமோகேமிட்டிக்கா இருப்பாங்க, மேல் ஹெட்ரோகேமிட்டியா இருப்பாங்க. இங்க யார் இருப்பாங்க, ஃபீமேல் தான் ஹெட்ரோகேமிட்டியா இருப்பாங்க. ஓகே. ஸோ the first example is so X ZO female in Z male. Male. So what is the examples of this? ZO female and is the Z male. The example is chickens, the moths, butterflies, and
and domestic chickens. Okay, so next condition, it is ZW female, ZW female, same Z male. அப்ப இங்க மேல்லாம் எப்படி ஆயிட்டாங்க, ஹோமோகேமெட்டிக்கா மாறிட்டாங்க. Okay, so what is the example of this? Is a birds, reptiles, next some of the fishes and insects. Some of the fishes and some conditions in cases insects also seen there. Okay, so this is the is a differentiations of male heterogamety and female heterogametes, and is the haplodiploid gametes. The haplodiploid gametes is the example is honeybee. Okay, so இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். சரிங்களா, இப்போ ஒவ்வொரு டைப்பையும் நம்ம ஒவ்வொரு இதையும் என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். எப்படி வந்து இதனுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். மேல் heterogametes, female heterogametes. So in this, the male heterogametes, the males is produce the dissimilar. Males heterogametes la eppadi irukum, males da enna பண்ணும், produce the dissimilar gametes ah irukum. Males produce the dissimilar gametes. அப்ப female eppadi irukum, female வந்து எப்படி இருக்கும், similar gametes ah இருக்கும். சேம் அதே தான், சும்மா ஒரு ஓவராலா இந்த மாதிரி gametesக்கு differentiation, male heterogametes, female heterogametes in differentiation questionல கேட்டாங்க எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தரேன். சரிங்களா, so female gametes எப்படி இருக்கும், female gametes வந்து similar-ஆ தான் இருக்கும். But in the conditions-ல what is the examples of the male heterogametes? இதுக்கு example என்னது, it's a XX, XO type. Next வந்து என்னது, XX, XY method. Okay, so next is what is the female heterogametes? So female heterogametes-ல எப்படி இருக்கும், so female produce the similar gametes. Female heterogametes, so the female produce the dissimilar gametes. And male produce the male gametes எப்படி இருக்கும், similar gametes ஆ இருக்கும். So what is the examples of the female gametes? The female gametes வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, it's a ZO and ZZ type. Next is ZW and ZZ type. So these are the differentiation of heterogamete type chromosomes. What is the XX, XO type sex of determination? Examples: bugs, grasshopper and cockroach. Okay, so in these conditions, the female having the homogametic chromosomes. Female having the homogametic chromosomes. Female having the is a homogametic chromosomes. And this is the male chromosomes. The male chromosomes, the half of the chromosomes and remaining is the less chromosomes. Okay, so இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மேல்ல இருக்கு. So இதுதான் வந்து என்னது, parentalோட genome. Next வந்து gametes. So what is the gametes? So autosomes and X gametes. So இங்க பாக்குறப்ப two types of gametes இருக்கு. ஒரு half of the இதுல வந்து என்ன இருக்கு, X chromosomes இருக்கு, இன்னொன்னுல so without X chromosomes. Okay, now without X chromosomes ஆகிய gametes வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. Okay, so what is the F1 generation? இதோட ஜெனரேஷன்ல பாக்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், so it's a female chromosomes. Female வந்து எப்படி தான் இருக்கு, it's a homogametic தான் இருக்கு. Okay, so next இங்க பாக்குறப்ப it's a heterogametic male offsprings வந்து கிடைக்குது. 50% கிடைக்குது. இப்படிதான் bug, grasshoppers and cockroachல the XX, XO type of sex determination நடக்குது. Heterogamety. So this is the male heterogamety. Is the best example is man and Drosophila, human beings. So Drosophila na best examples of this XX, XY type. So in this type is otherwise it is called as the ligase type. This type is called as the ligase type. So in this type, the female having a homogametic chromosomes. Female எப்படி இருக்கும், homogametic chromosomes, ரெண்டு X chromosomes இருக்கும். சரிங்களா, இதான் parental உடைய genome. சரிங்களா, ஓகே. மேல் பார்க்குறோம். மேல் வந்து எப்படி இருக்கும், X ஒரு X and Y. சரிங்களா, இது வந்து heterogametic-ஆ இருக்கு. ஒன்று வந்து X, ஒன்று வந்து Y கேரி பண்ணிருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த gametes? இங்கே வந்து gametes எப்படி இருக்கும், ஸோ ரெண்டு X, சரிங்களா, X gametes,
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிட்ஸ் வந்து ஒன்று வந்து எதை இருக்கும் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும், another one கேமிட்ஸ் வந்து ஒய் குரோமோசோம்ஸை கேரி பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் த F1ல எப்படி இருக்கும் இங்கே பார்க்குறப்ப இதுதான் வந்து ஃபீமேல், 50% வந்து ஃபீமேலையும் அண்ட் 50% வந்து மேலும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த செக்ஸ் டைப்ஸ் இட் வில் பி ப்ரெசென்ட் இன் செக்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ். கொஷின் கேட்பாங்க 3 மார்க்ஸில் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் பீயிங்ஸில் இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து 44 நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு 44 தான் ஆட்டோசோம்ஸ் இருக்குன்னு தெரியும் சரிங்களா. அதே மாதிரி தான் 44 ஆட்டோசோம்ஸ். அப்போ கேமிட்ஸை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் 22 இதுவாக வந்து செப்பரேட் ஆகும் கேமிட்ஸில். சேம் அதே தான். அப்போ ரெண்டுக்கும் சேர்றப்ப என்ன ஆகும் 44A. ஸோ இங்கேயும் சேர்றப்ப என்ன ஆகும் 44. ஓகே, 44 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு XY குரோமோசோம்ஸ். இதுதான் வந்து என்னது ஹியூமன் பீயிங்கில். அப்போ இது வந்து மேல் சைல்டாக தான் இருக்கும். இந்த சைல்டு வந்து என்னது மேல் சைல்டாக இருக்கும், இது வந்து ஃபீமேல் சைல்டாக இருக்கும். ஸோ 50% வந்து இப்படி தான். அப்போ மெயின் குரோமோசோம்ஸ் எது தான் இந்த ஹெட்டிரோகேமெட்டிக்ல இருக்கிற இந்த Y குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணுது இந்த டைப் ஆஃப் XXXO மெத்தட் அண்ட் XXXY மெத்தட்ல இந்த Y குரோமோசோம்ஸ் தான் மெயினாக என்ன பண்ணுது ஹெட்டிரோகேமெட்டிக் குரோமோசோம்ஸ் தான் டிட்டர்மைனிங் ஹெட்ரோகேமெட்ஸ். ஸோ இந்த ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்ஸ் இந்த ஃபீமேலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்ரோகேமெட்டிக்காக இருக்கும் சரிங்களா. ஸோ வாட் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் த ஃபீமேல் ஹெட்ரோகேமெட்ஸ் is certain moths, butterflies and domestic chickens. இதெல்லாம் வந்து examples of this the ZO Z type of sex determination. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீமேல் எடுத்துக்கிறோம். ஃபீமேல் எப்படி இருக்காங்க ஹெட்ரோகேமெட்டிக்காக இருக்காங்க சரிங்களா. ஸோ ஹெட்ரோகேமெட்டிக் அண்ட் மேல் வந்து எப்படி இருக்காங்க இட் இஸ் அ ஹோமோகேமெட்டிக்காக இருக்காங்க. ஓகே, ஸோ இதனுடைய கேமிட்ஸ் வந்து என்னது ZAZ. ஸோ திஸ் இஸ் த பேரண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் த கேமிட்ஸ். ஸோ 2 types of gametes is produced in female. ஃபீமேல 2 விதமான gametes. ஒன்றுல with presence of the Z and without presence of Z chromosomes. சரிங்களா. ஸோ இந்த 2 குரோமோசோம்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது டிட்டர்மைன் பண்ணுது ஆஃப்ஸ்பிரிங்ஸோட செக்ஸ். ஓகே, ஸோ ஒன்று வந்து எப்படி இருக்கும் அப்போ இசட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னவா இருப்பாங்க இவங்க வந்து மேலாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ZO அண்ட் ZO. ஸோ இது வந்து என்னவா இருக்கும் ஃபீமேல் சைல்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இன் இஸ் த பேரண்ட்ஸ் வந்து என்னது ஃபீமேல் பேரண்ட்ஸ், ஃபீமேல் ஹெட்ரோசைகோட். இவங்க வந்து என்னது மேல் ஹோமோசைகோட்ஸ். ஸோ மேலில் ஒரே மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி ஜீன்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஃபீமேலில் தான் டிஃபர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அது பார்க்குறப்ப நமக்கு 50% ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு இருக்குது. வாட் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் ZO Z type? It's a certain moths and butterflies and next is domestic chickens. Okay, next method is ZW. Z is a type of sex determination. So in this determination is examples is birds, reptiles and some fishes. Okay, so இப்போ இதுல female எப்படி இருக்கும் female வந்து heterozygous இருக்காங்க. So this is the parent and female. It's a male parent எப்படி இருக்காங்க homozygous இருக்காங்க, homogametes. ஸோ இதில் பார்க்குறப்ப நமக்கு 2 types ஆஃப் gametes வந்து ஃபீமேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. gametes இங்கே பார்க்குறப்ப 2 types of gametes. இங்கே is only one gametes. ஸோ இந்த gametes வந்து இதாகி AA Z. ஸோ இது வந்து என்னது இது இஸ் homozygous மேல். ஓகேவா, இது வந்து homozygous மேல் ஆஃப்ஸ்பிரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் த ஹெட்டரோசைகஸ் ஃபீமேல் ஆஃப்ஸ்பிரிங்ஸை இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன் பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸு அண்ட் இன்செக்ட்ஸில் தான் இந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிள்ஸ் XXXO அண்ட் XXXY. என்னன்னு சொல்லலாம் லைகேஸ் மெத்தட்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ZO Z மெத்தட் அண்ட் ZW Z மெத்தட் சரிங்களா. ஸோ இதில் மெயினாக என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் டிட்டர்மினேஷனில் எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் வைஸாக என்ன கேட்பாங்க அப்படின்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுது அப்படிங்கிறத அதை கூட ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். ஆல்ரெடி பார்த்ததா செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் பீயிங்ஸில் ஆல்ரெடி 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கும். So the 44 autosomes, so this is the human sex determination. So 44 autosomes and this is the XX. It's a homogametes. This is a female and next is
இந்த மேலில் வந்து எவ்வளோ எப்படி இருக்கும் 44 அண்ட் நெக்ஸ்ட் இஸ் XY இதுதான் வந்து மேல் பேரண்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இந்த கேமிட்ஸ் எப்படி இருக்கும் 22AX known as 22AX. So these are the two types of gametes, and here 22AX, two types of gametes, 22AY. So totally the F1 generations 44AAXX, and next is 44AAXY, this is the male, 44AAXX, next is 44AAXY. ஏன் மற்றதுலாம் நம்ம பண்ணல அப்படின்னா, ஸோ நமக்கு ஹியூமனுக்கு வந்து ஆல்ரெடி கரெக்டாக தெரியும் 46 குரோமோசோம்ஸ் கரெக்டாக தெரிஞ்சதுனால 44 வந்து ஆட்டோசோம்ஸு, ரிமைனிங் இருக்கிற 2 குரோமோசோம்ஸ் தான் இது செக்ஸ் குரோமோசோம்ஸ். இது மேலில் இருக்கிற இது ஃபீமேலில் இருக்கிறது, இது மேலில் இருக்கிறதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்துக்கும் அந்த குரோமோசோம்ஸோட இது வந்து என்ன ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் சேமாக இருக்காது, வேறு வேறு இருக்கும். இப்போ ட்ரோசோஃபிலாவை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் லைகேஸ் மெத்தட் தான். ஆனால் ட்ரோசோஃபிலாக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 தான் இருக்கும், 4 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீங்ஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். குரோமோசோம் அண்ட் மேல் டெவலப்மெண்ட் நம்ம இப்போ எல்லாமே பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். XXA, XO, ZO, ZY, ZZ நிறைய டைப்பில் பார்க்குறப்ப எல்லாத்தையுமே எதுதான் டிட்டர்மைன் பண்ணுது, மெயினாக வந்து மேல் தான் டிட்டர்மைன் பண்ணுது. வாட் இஸ் த ரீசன், அப்படி என்ன மேல் குரோமோசோம்ஸில் இருக்குது? அதுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் மேலில் என்ன இருக்குது, Y குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த Y குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணும், டிட்டர்மைன் பண்ணுன்னு சொன்னோம். ஸோ அது எதனால பண்ணுது, வாட் இஸ் த மெயின் ஃபேக்டர் இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திஸ் இஸ் த X குரோமோசோம், ஒரு X குரோமோசோம் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் திஸ் இஸ் த Y குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ இந்த X குரோமோசோம்ஸ் Y குரோமோசோம்ஸ் ரெண்டுலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீஜியன் இஸ் காமன் ஹோமோலாகஸாக இருக்கும். அந்த ரீஜியன் யார் அப்படின்னா இந்த PAR ரீஜியன். ஸோ PAR ரீஜியன்ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a pseudo autosomal region. So the pseudo autosomal region, this is the X chromosome and this is the Y chromosome. ரெண்டுலையுமே என்ன இருக்குது, இந்த PAR region வந்து இட்ஸ் ஹோமோலாகஸாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த pseudo autosomal regionோட ஒர்க் என்ன அப்படின்னா, this is behave like autosomes. இந்த autosomes during recombine ஆயிரும், ரீகாம்பினேஷன் நடக்கும். மியாசிஸ் அப்போ ரீகாம்பினேஷனில் இது வந்து இன்வால்வ் ஆகும் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்குறோம் Y குரோமோசோம்ஸில் மெயினாக வந்து இந்த Y குரோமோசோம்ஸில் எங்கே இருக்குமா, டெர்மினலில் மட்டும்தான் அந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஓகே, பட் ஆனால் ரெண்டுலையுமே சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் இருக்கும். Y குரோமோசோம்ஸில் எந்த இடத்துல தான் இருக்கும், டெர்மினல் பார்ட்டில் தான் இருக்கும் சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன். ஓகே, ஸோ இந்த டெர்மினல் பார்ட்டை தவிர்த்துட்டு ரிமைனிங் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிமைனிங் பார்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் கம்பைனிங் ரீஜியன் ஆர் நான் கம்பைனிங் ரீஜியன் ஆஃப் Y குரோமோசோம்ஸ். நான் கம்பைனிங் region of Y chromosomes. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா NRY அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த அந்த டெர்மினல் எண்டில் இருக்கிற சூடோ ஆட்டோசோமல் ரீஜியனை தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங் இருக்கிற ரீஜியன் என்னன்னு சொல்லுவாங்க நான் கம்பைனிங் ரீஜியன் ஆஃப் Y அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த நான் கம்பைனிங் ரீஜியனில் தான் என்ன இருக்குது அப்படின்னா யூக்ரோமேட்டின், ஹெட்டிரோக்ரோமேட்டின். ஒரு குரோமோசோம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸ்குள்ள 2 types ஆஃப் ஈக்குவலி டிவைடட் இருக்கும். தட் இஸ் யூக்ரோமேட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படின்னு 2 இருக்கும் சரிங்களா. ஸோ யூக்ரோமேட்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா லூஸ்லி பேக்கடாக இருக்கும். லூஸ்லி யூக்ரோமேட்டின் வந்து லூஸ்லி பேக்கடாக இருக்கும். ஒன்று வந்து என்னது யூக்ரோமேட்டின். ஸோ இந்த யூக்ரோமேட்டின் இஸ் லூஸ்லி பேக்கடு. எப்படி பேக்கடாக இருக்கும், லூஸ்லியாக பேக்கடாக இருக்கும். அண்ட் இஸ் இட்ஸ் அ லைட் ஸ்டெயினிங் தான். எப்படி இருக்கும், நமக்கு லைட் ஸ்டெயினிங்காக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த யூக்ரோமேட்டின் இஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ், ஆக்டிவாக டிரான்ஸ்கிரிப்ஷனலே எப்படி இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. இதுதான் இந்த யூக்ரோமேட்டினோட ரீஜியன். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ். யூக்ரோமேட்டின் எப்படி இருப்பாங்க, பார்த்து இவங்க வந்து லூஸ்லியாக ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க சரிங்களா, லூஸ்லியாக ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைட் ஸ்டெயினாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். நெக்ஸ்ட் நம்ம லெசன்ஸில் படிப்போம் சரிங்களா. அடுத்த மாலிகுலர் ஜெனடிக்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷனாக என்ன அப்படிங்கிறத படிக்கிறப்ப நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அனதர் ஒன் ரீஜியன் இருக்காங்க, தட் இஸ் கால்ட் அஸ் த heterochromatin. So the heterochromatin is tightly packed. Heterochromatin எப்படி பேக் ஆயிருக்கும், tightly packed ஆயிருக்கும். So this is the dark stain இருக்கும் சரிங்களா. இது எப்படி இருக்கும், dark stain இருக்கும். But this is the transcriptionally inactive.
This is the transcriptionally inactive இருப்பாங்க. Okay, so these are the non-compaining region of Y. This is the NRY region. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் சொன்னோம். சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் X குரோமோசோம்ஸ்ல இருக்கும், Y குரோமோசோம்ஸ்ல இருக்கும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் இஸ் the homologous of X and Y chromosomes. ரெண்டு குரோமோசோம்ஸ்ல இருக்கும். So this is behave like a autosomes recombine during the meiosis. Meiosis அப்ப recombine ஆயிக்கும். சரிங்களா? மெயினா வந்து Y குரோமோசோம்ஸ்ல இந்த PAR ரீஜியன் எந்த இடத்துல தான் இருக்கும், டெர்மினல் பார்ட்ல தான் இருக்கும். அப்ப டெர்மினல் பார்ட் தவிர ரிமைனிங் இருக்கிற பார்ட்லாம் என்னன்னு சொல்றோம், நான் கம்பைன் ரீஜியன் ஆஃப் Y. அந்த நான் கம்பைன் ரீஜியன் ஆஃப் Yல ரெண்டு விதமானது, it will be divided. Two types இருக்கு. ஒன்னு வந்து என்னது, euchromatin, another one is heterochromatin. Euchromatin and heterochromatin. Euchromatin எப்படி இருக்கு, is a loosely fixed இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லைட் ஸ்டெயினா இருக்கு. This is a transcriptionally active. இந்த heterochromatin எப்படி இருக்கு, லைட் ஸ்டெயினா இருக்கு, சாரி டைட்லி, and is a dark and is a transcriptionally inactive. ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த euchromatin region தான் எனக்கு என்ன இருக்கு அப்படினா SRY present ஆயிருக்கு. What is the main region? That is a sex determining region of Y. The euchromatinல தான் யார் present ஆயிருக்காங்க, sex determining region of Y chromosomes present ஆயிருக்காங்க. பட் இந்த SRY எதுல கிடையாது, X குரோமோசோம்ஸ்ல இல்ல. சரிங்களா, X குரோமோசோம்ஸ்ல இல்ல. மற்றபடி X குரோமோசோம்ஸ்ல சேம் NRY ரீஜியன்ஸ், ஹெட்டரோக்ரோமாட்டின், நியூக்ரோமாட்லாம் இருக்காங்க. பட் ஆனா எது கிடையாது, SRY குரோமோசோம்ஸ் இஸ் ஆப்சென்ட் இன் X குரோமோசோம்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த இந்த SRY ஜீன்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த SRY ஜீன் இட் will be present in testis. ஸோ இந்த SRY ஜீன் போய் என்ன பண்ணும், டெஸ்டிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இந்த டெஸ்டிஸ். ஸோ இந்த டெஸ்டிஸ்ல போய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ப்ரோட்டீனை டெவலப் பண்ணுது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ரோட்டீன், அதுதான் என்னது, டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ப்ரோட்டீன். ஸோ இந்த டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ப்ரோட்டீன் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் மேல் டெவலப்மெண்ட் இன் Y குரோமோசோம்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? புரியுதா? ஏன் வந்து Y குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணும், மேல டெவலப் பண்ணும். ஏன் X சேர்ந்து பண்ண முடியல? மற்ற எல்லா ஆர்கானிசம்லயே பார்த்தோம், அது எப்படி போட்டு ஹோமோசைகஸா இருந்தாலும் சரி, ஹெட்ரோசைகஸா இருந்தாலும் சரி, மேல் தான் என்ன பண்ணும், டிட்டர்மைன் பண்ணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் காமனா Xக்கும் Yக்கும் இருக்கு. பட் இந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் தவிர ரிமைனிங் இருக்கிற ரீஜியன் தான் நான் கம்பைனிங் ரீஜியன் ஆஃப் Y குரோமோசோம். அந்த குரோமோசோம்ஸ்ல என்ன இருக்கு, யூக்ரோமாட்டின் இருக்கு, ஹெட்டரோக்ரோமாட்டின் இருக்கு. அந்த யூக்ரோமாட்டின்ல மெயினா Y குரோமோசோம்ஸ்க்கு மட்டும்தான் என்ன இருக்கு, செக்ஸ் determining region of your Y chromosomes இருக்கு. ஓகே, இந்த SRY region எங்க இல்ல, X chromosomes கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த sex determining region of the Y chromosomes it will be is a developing in the testisல என்ன பண்ணுது, one of the testis determining protein factor produce பண்ணுது. சோ இதுதான் என்ன பண்ணுது, the testis determining factor தான் is responsible for Y chromosomes male development in Y chromosomes. Y chromosomes-ல இருக்கக்கூடிய male development protein யார் அப்படினு கேட்டாங்கன்னா testis determining protein. So these are the barbari only is present in female. So female ல என்ன இருக்கும், female sex chromosomes-ல double X chromosomes இருக்கும். ஓகேங்களா? so this is the X chromosomes. the barbari only எதுல present ஆயிருக்கும் அப்படின்னா female தான். so இந்த female chromosomes-ல the barbari எந்த phase-ல clear-ஆ தெரியும் அப்படின்னா interphase-ல நல்லா clear-ஆ barbaries-ஓட லெவல் வந்து clear-ஆ தெரியுது. ஓகே, so இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, it is a X chromosome contains the X chromosome. this is a inactivated. so இந்த X-ல ரெண்டு X chromosomes இருக்குல்ல, இந்த ரெண்டு X-ல ஒரு X எப்பயுமே எப்படி தான் இருக்குமா, inactivated-ஆ தான் இருக்கும். சரிங்களா? ஒரு X மட்டும் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே வந்து ஆக்டிவேட்டடா இருக்கும். வாட் இஸ் த ரீசன், அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மேரி லயான் தன்னுடைய லயான்ஸ் ஹைபோதசிஸ்ல சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, ஸோ திஸ் இஸ் த இன்ஆக்டிவ் எக்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ தீஸ் ஆர் த இன்ஆக்டிவ் எக்ஸ் குரோமோசோம்ஸ்ல உள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஹெட்டரோக்ரோமாட்டின், யூக்ரோமாட்டின் ரீஜியன், ஒய் டிட்டர்மினிங் ஆல்ரெடி மேலில் பார்த்தோம். மேலில் பார்க்குறப்ப அந்த நான் ரீகம்பைனிங் ரீஜியனில் இருக்கிறப்ப அந்த ஹெட்டரோக்ரோமாட்டின், யூக்ரோமாட்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த tightly coiled into the heterochromatin and this contains a visible form of a chromatin. இது வந்து contains the visible form of chromatin like structures வந்து நமக்கு clear-ஆ தெரியுது. அதுக்கு என்ன ரீசன்னா, in females tightly coiled into a heterochromatin. ஸோ இந்த heterochromatin எப்படி இருக்கு, tightly coiled-ஆ இருக்கனால தான் ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கா, இன்ஆக்டிவ் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இன் கேஸ் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஃபீமேல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் ஃபீமேல்ஸ்ல ஆல்ரெடி ஒரு எக்ஸ் கிடையாது. ஸோ இந்த எக்ஸுக்கும்
இன்ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அதை என்னன்னு சொல்கிறாங்க, நோ பார் பாடி, அவங்களுக்கு பார் பாடி இல்லை. ஸோ இன் திஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் திஸ் XXY, ஸோ இந்த ஒய்க்கு ஒய்வை நம்ம கால்குலேட் பண்ணுறதுல ஒன்லி XX மட்டும்தான் ஃபீமேலில் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 1. ஓகே, இன் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி எக்ஸ் அப்போ அதனுடைய பார் பாடி வேல்யூ எவ்வளவு, இந்த எக்ஸ் வந்து இன்ஆக்டிவ் குரோமோசோம்ஸ், நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 1. ஸோ டோட்டலாக இதனுடைய பார் பாடி வேல்யூ எவ்வளவு, 1 பார் பாடி சரிங்களா. ஸோ எக்ஸ் குரோமோசோம்ஸில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. அந்த 2 எக்ஸ் குரோமோசோமில் ஒன்று வந்து எப்படி இருக்கும், இன்ஆக்டிவேட்டடாக இருக்கும். வாட் இஸ் த ரீசன், இட் இஸ் அ tightly coiled into the heterochromatin. So these are the chromatin is will be visible clear ஆ தெரியுது சரிங்களா. interphase stageல the chromosomes clear ஆ தெரியுது. it's found in female only. இந்த பார் பாடிஸ் எதில் மட்டும்தான் இருக்குது, ஃபீமேல் ஒன்லி தான் இருக்குது. யார் இது சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மேரி லயான். ஸோ மேரி லயான் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு, inactivate X chromosomes. inactivate X chromosome. What is the reason of this inactive X chromosomes? The 1 X chromosomes is tightly coiled into the heterochromatin region. Can you understand? Okay, next sex determination is haplodiploidy. The haplodiploidy sex determination is mostly found in hymenopteron insects. Okay, now so this is the hymenopteron insects. So mostly is present, such as honeybee, ants, honeybees, ants, and some of them wasp. Now, so this is the sex of determination. It will be determined by sex of chromosomes. In sex determination, யார் determine பண்ண போறாங்க அப்படின்னா sex of chromosomes தான் determine பண்ண போகுது. What is the sex of chromosomes? அந்த sex of chromosomes haploid ஆவும் இருக்கலாம், diploid ஆவும் இருக்கலாம் சரிங்களா. So the sex of chromosomes haploid chromosomes ஆ இருக்கலாம். haploid chromosomes னா 1n chromosomes ஓகேங்களா. அந்த chromosomes வந்து diploid chromosomes ஆவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ haploid chromosomes அது என்னவா இருக்கும், unfertilized eggs-ஆ இருக்கும். haploidனா என்னவா இருக்கும், unfertilized eggs-ஆ இருக்கும் சரிங்களா. ஸோ diploid இதுனா என்னவா இருக்கும், fertilized eggs-ஆ இருக்கும். diploidனா என்னவா இருக்கும், ஸோ fertilized eggs-ஆ இருக்கும். ஓகே, ஸோ the unfertilized eggs எல்லாம் எதை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா மேல்ஸாக தான் மாறப்போகுது. ஸோ மேல்ஸ் ஆர் ட்ரோன்ஸ் சரிங்களா. மேல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ட்ரோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ the fertilized eggs எல்லாம் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகுது, குயின் இல்லைன்னா ஒர்க்கர் பீஸா வந்து மாறப்போகுது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கின் செலெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த செலெக்ஷன் இஸ் கின் செலெக்ஷன். நல்லா கவனிங்க. ஸோ த ஹைமெனோப்டீரன் இன்செக்ட்ஸ் such as the honeybees, wasp, ants எல்லாம் ஹாப்ளோடிப்ளாய்டி இதாக இருக்குது. அதனால தான் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஹாப்ளோடிப்ளாய்டி. ஸோ இது வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது யாரு, செக்ஸ் it will be determined the sex of chromosomes. ஸோ இந்த செக்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஹாப்ளாய்டும் இருக்கலாம், டிப்ளாய்டும் இருக்கலாம் சரிங்களா. எதெல்லாம் ஹாப்ளாய்டும் அன்ஃபர்டிலைஸ்டாக இருக்கோ அதெல்லாம் என்னவா மாறிடும், மேல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸாக மாறிடும். எதெல்லாம் டிப்ளாய்டு அண்ட் ஃபர்டிலைஸ்டாக இருக்கோ அதெல்லாம் என்னவா மாறிடும், குயின் அண்ட் ஒர்க்கர்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் as the kin selection. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன், இந்த மோடு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் த சோஷியாலிட்டி. ஸோ இதில் என்ன ஆகுது, ஒரே ஒரு குயின் தான் என்ன பண்ணும், இட் இஸ் அ ஒன் டிப்ளாய்டு ஃபீமேல். அந்த ஒரு ஃபீமேல் தான் என்னவா மாறும், குயினாக மாறி இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லே த எக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல் அதர் ஃபீமேல்ஸோடைய ஒர்க் என்ன, அதர் ஃபீமேல்ஸ் இதோடைய ஒர்க் என்னது, அதுவும் என்ன பண்ணும், ரைஸ் த குயின் பீஸோடைய எக்ஸை வந்து ரைஸ் பண்ணுறது தான் அதோடைய வேலை. ஓகேங்களா. அதில் அமாங் எல்லா ஃபீமேல் only one தான் என்னவா இருக்கும், it's a queen ஆ இருக்கும். queen is responsible to it's a lay the eggs and all other female worker bees also is produced to is a raising the queen's eggs. Okay, so the queen என்ன பண்ணுது அப்படின்னா how it is possible of this the kin selections, எப்படி இதுல வந்து haplodiploid இருக்கு அப்படின்னா the queen it will be constructs to secreting releasing the hormone. So ஓகேவா. ஸோ இந்த ஹார்மோன் தான் என்ன பண்ணுறதுன்னா suppress the fertility of the workers. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, fertility of the workers உடைய இதை வந்து fertility வந்து suppress பண்ணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா the queen வந்து என்ன பண்ணுது, which is responsible to construct the it's social environment by releasing ஹார்மோன். ஸோ நமக்கு எந்த ஹார்மோன்லாம் சொல்லலை சரிங்களா, ரிலீசிங் ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் என்ன பண்ணுது, ஸோ சப்ரஸ் த fertility of the workers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Can you understand? So this is the haplodiploidy in